ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ ஆன அந்த டீமன் கூட நடக்கிற ஃபைட்டையே காமிக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே எபிசோடு வேற லெவலில் சூப்பராக போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 1 எபிசோட் 10. சில்பா அவ வீட்டில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது காமிக்கிறாங்க. கண்ணுமிக்கிற செகண்ட்ல சில்பா அவளோட டார்கெட்டை 3 துண்டா வெட்டுறா. என் டார்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கேன். என் அட்டாக்ல இந்த மாதிரி ஸ்வாட் வளைஞ்சு போக கூடாது. இந்த சென்டர் பீஸ் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க கூடாது. இப்படி போனா என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் என்னால பேட்டில் யூஸ் பண்ண முடியாது. அந்த பாசிசோ கூட என் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணாததுனால தான் தோத்து போனேன். பட் திரும்ப அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில்பா யோசிக்கிறா. இப்போ அந்த அசாசன் கில்ட் கிட்ட வந்து நம்ம ஹீரோவங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த மைடு நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே ப்ரோ பாக்குறேன். அசாசன் கில்ட் தான் நம்ம ஹீரோவை கடத்துறதுக்கு காரணம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அசாசன் கில்ட விசாரிக்கவும் முதல்ல அந்த டீமன்ஸை தடுக்கிறது தானே முக்கியம் கேட்கவோ இல்ல இவங்களை விசாரிக்கிறது தான் முக்கியம் செல்ஃபா சொல்றா. பிரின்ஸ் லாய்டுங்க, நீங்க அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்க தலை உருளும் அப்படின்னு சொல்லவும் பிரின்ஸ் லாய்டு இந்த கேசல் லார்டு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அது போய் எங்களை காப்பாத்தது இந்த டீமன்ஸ் பாஸ் கூட அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் வேப்லானவா வாய மூடிட்டு பிரின்ஸ் லாய்டோட சீக்கிரட்டை பத்தி அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல அப்படின்னு சொல்றேன். கேசல்ல இருக்கிற யாருக்கும் நான் அவங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சிடக்கூடாது. நான் ரொம்ப ஸ்ட்ராங்னு தெரிஞ்சா என்ன மேஜிக்கா படிக்க விட மாட்டாங்க. சீரியஸா சொல்ற சரியா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பிரின்ஸ் லாய்ட பத்தி உங்ககிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லவும் தலை உருளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு செல்ஃபா கேட்கும். ஆக்சுவலி பிரின்ஸ் லாய்டு ஒரு வீக்கான ஆள் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காருன்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் ஃபர்ஸ்ட் அப்போ ஓத்தலைய வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சில்பா சொல்றா. பிரின்ஸ் ஆல்பர்ட்டா இருக்கிறதுலயே கைண்ட் புத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கா. பிரின்ஸ் ஆல்பர்ட் ப்ளீஸ் நம்ம சொல்றதை நம்புங்கன்னு சொல்லவும் குழந்தைய ஃபர்ஸ்ட் கொல்லவனா அடல்ட்ஸ்ல இருந்து ஆரம்பின்னு ஆல்பர்ட் சொல்றான். பிரின்ஸ் லாய்டோட ட்ரெஸ் ஏன் கலெக்டிங்கன்னு கேட்கவும் ஆக்சுவலி அது அப்படி ஸ்டிக்கியா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் கேலியா சொல்லவும் நீ தான் காரணமான அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீங்க எங்களை நம்ப மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் நாங்களுமே பிரின்ஸ் லாய்டு மேல கவலையா தான் இருக்கோம். என் ஃபேமிலியை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துக்கோங்க. பட் அந்த டீமன்ஸ் என் ஃபேமிலி மெம்பர் ஜேட கொன்னுட்டாங்க. அதுக்காக தான் பிரின்ஸ் லாய்டு அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ளீஸ் என்ன நம்புங்க அப்படின்னு ரென் சொல்றா. பிரின்சஸ் ஆலிஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரென்னை வந்து காப்பாத்துது. இந்த ரென் பொண்ணை நம்ம நம்பலாம்னு நினைக்கிறேன். அவகிட்ட பேட் இன்டென்ஷன் இருந்தா என் ஃப்ரெண்டு அவளை கொண்டிருக்கும் அப்படின்னு ஆலிஸ் சொல்லவும் சரி ரீரு மேல அப்ப நம்ம நம்பிக்கை வைப்போம். இந்த டீமன்ஸை கொண்டு ஃபர்ஸ்ட் நம்ம லாய்டை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்புவோம். லாய்டு உண்மையிலேயே வீக்கானால் கூட தான் ஃபைட் பண்றா. நீங்க கவலைப்பட வேணான்னு சொல்றா. அப்போ திடீர்னு பார்த்தா இவங்க நின்னுட்டு அந்த பிரிட்ஜ் வந்து ரெண்டா உடையுது. நம்ம ஹீரோவை தேடி வந்த டீமால பிரிட்ஜ் தாண்டி அந்த பக்கம் இப்ப வர முடியாது. டீமன்ஸ் எல்லாம் ஆத்துக்குள்ள விழுந்து போய் எஸ்கேப் ஆயிருந்துங்க. நம்ம ஆரோட கடைசி பக்கம் சுத்தி போய் அந்த டீமன்ஸ் எல்லாம் பிடிக்கணும்னு ஆல்பர்ட் அவன் ஆளுங்களை கூட்டிட்டு போறான். ஆளுங்களுக்கு உன் பவரை பத்தி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுதானே உனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேசராமி கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீழே நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க. பட் என் இன்ட்ரெஸ்ட் மேல தான் இருக்கு. உனக்கும் அப்படிதானு கேசராமி கேட்கவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யூஸ் பண்ணி டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் லாய்டு இந்த நேரத்துல ஸ்குவாடை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிரம் கேட்கறான். ஃபைட் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோ அவங்க ஸ்குவாடை எதையோ பண்ணிட்டு இருக்கான். ஆல்பர்ட்டோட ஆளுங்க அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் ஃபயரை வச்சு எரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோ கேசராமியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த டீமன்ஸ் எவ்வளவுதான் எரிச்சாலும் அதுங்க ஈஸியா ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த டீமன் பொசஸ் பண்ண பாடிஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. அதுல இருக்கிற ஓனர்ஸ் உயிரோட தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டீமன்ஸ் எரிஞ்சு வழியில துடிச்சிட்டு இருக்குதுங்க. பட் அதுங்க ஹீலிங் ஆயிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா சோல்ஜர்ஸோட மானா கம்மியாயிரும். அண்ட் ஸ்மோக் அதிகமாச்சுன்னா சில்பா ஹீரோவோட ஃபாஸ்டா உள்ள போக முடியாதுன்னு பார்க்கும்போது ஆனா சில்பா வெங்க ஆள காணும் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் தேடிட்டு இருக்கான். ஈவன் பிரிட்ஜ் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹீரோவை தேடி போகணும்னு சில்பா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஹீரோ அந்த பிரிட்ஜ் தாண்டுன்னு சொல்லவும் ஹீரோ பயந்துட்டு நிக்கிறான். இந்த கயிறை வாயில பிடிச்சிக்கோ, நான் தாண்டி போறேன்னு சில்பா சொல்லவும் மாஸ்டர் கூட இல்லையா நம்ம மாஸ்டர் பார்க்கணும். ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணிட்டான். பட் டைரக்டா ஆத்துக்குள்ள விழுந்துருதான். நீங்க போய் பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லவும் ஆல்பர்ட் தனியாவே சமாளிச்சுப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டீமன் வந்து வார் வச்சு சில்பாவை அட்டாக் பண்ணுவோம். சில்பா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறா. டிஃபென்ஸ் ஆர்மியா இருக்குன்னு அந்த டீமன் சொல்லுது. ஹே மேட், உன் ஸ்வாட் ஸ்கில் உண்மையிலேயே ஆசம் தான். நான் ஒரு 10th கிளாஸ் டீமனா இருக்கலாம். என்னோட ஹை ரேங்க் இருக்கிற டீமன்ஸையே சுப்ரீம் ஸ்வாட் ஆஃப் நதர் வேர்ல்ட் டீமன் பிளேட் ஸ்வாட வச்சு தோக்கடிச்சவன் அப்படின்னு சொல்லவோ டீமன்ஸ்குள்ளேயே ரேங்கிங்லாம் இருக்கா. அந்த பாசஸோ என்ன ரேங்க் டீமன் சில்பா யோசிக்கிறா. நீ எவ்வளவுதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட தோத்து தான் போவேன்னு சொல்லவும் ஹே உன் தலையில அது என்ன அசிங்கமான்னு கேட்கவும் அது என்னோட தொப்பி அப்படின்னு சொல்லி அந்த டீமன் டென்ஷன் ஆகுறான். லார்டஸ்ட் ஆளுங்களோட பாடிஸ் அந்த டீமன்ஸ் திருடிடுச்சு. காப்பாத்த எந்த வழியும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு டீமன் ஆல்பர்ட் அட்டாக் பண்ண வரவும் பேபிலான் அதோட தலையை தூண்டா திருப்பிட்டான். ஹெல்ப் பண்ண பிரச்சனை இல்லையன்னு பேபிலான் கேட்கவும் ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஆல்பர்ட் சொல்றான். நீங்க அதுங்க மேல இறக்கம் காட்டணும்னு அவசியம் இல்ல. அவங்க எல்லாம் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அந்த டீமன்ஸ் அந்த ஹியூமன்ஸை கொண்டுட்டு அவங்களோட ஸ்கின்னை தான் ஒரு க்ளோத் மாதிரி போட்டிருக்கு. அசாசன் கில்டர்ல நாங்க எத்தனையோ பேரோட உயிரை எடுத்திருக்கோம். பட் உயிரோட வேல்யூ என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாடியோட ஹியூமன்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி இறந்துட்டாங்க. உள்ள இருக்கிறது டீமன்ஸ் மட்டும்தான். அவங்களை சாகடிக்கிறத பத்தி கவலைப்பட்டாத, நான் பாத்துக்கிறேன் பேபிலான்னு சொல்லவும் என்கிட்ட சொன்னதுக்கு தேங்க்ஸ். இப்ப ஆல்பர்ட் வந்து ஃபைட்டுக்குள்ள இறங்குறான். பாடியை திருந அந்த டீமன்ஸால இருக்க மாதிரி உங்களை கஷ்டப்பட நான் விட மாட்டேன். உங்க எல்லாரையும் நான் ஃப்ரீ பண்றேன் அப்படின்னு ஆல்பர்ட் போயிட்டு இன்ஃபர்னம் இமோசார் அப்படின்னு ஒரு மீட்டியா ரெய்னியா அந்த இடத்துக்கு
கொண்டு வந்துட்டான். தப்பிச்சு அந்த டீமன்ஸ்க்கு கருணையை காட்டாதீங்கன்னு ஆல்பர்ட் சொல்றான். உன் பவரை ஓவரா யூஸ் பண்ணாதான் டியான் போய் அவனை பொறுச்சுக்கிறான். நம்ம நெய்பர்ஸை கொண்டு அந்த டீமன்ஸை நம்ம சும்மா விடக்கூடாது, இறந்தவங்களுக்காக நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். சில்பாக்கு இப்போ அந்த டீமன் அந்த ஸ்கில்லா தான் ஸ்வாடை யூஸ் பண்ணுது. டீமன் ஃபார்ம் பிளேட் அப்படின்னு சொல்லி அது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹவுஸ் ஆஃப் லாங்குவேஜ் டெக்னிக்கை வந்து சில்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சில்பா அந்த டீமன் ரெண்டு பேரோட அட்டாக் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. ரெண்டு பேரும் இப்போ ஒரே நேரத்தில் பெரிய அட்டாக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அட்டேங்கப்பா யாரா இந்த மெய்டு அமேசிங் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சில்பாவோட தலையிலயும் ரத்த வருது, அந்த டீமனோட தலையிலயும் ரத்த வருது. நம்ம ஈவன் மேட்ச் தான் அப்படி சொல்லுவேன்னு நினைச்சியா? என் காயம் ஈஸியா ஹீலிங் ஆயிரும். ஆனா உனக்கு அப்படி இல்ல முட்டாள். ஹியூமன்ஸை விடவும் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம் அண்ட் கண்டினியூஸா நான் ரீஜென்ரேட் ஆயிட்டே இருப்பேன். உன்னால என்ன கொல்ல முடியாது. எனக்கு பைலேட்டடோட பாடி தேவையில்ல, ஒன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உன் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹவுஸ் ஆஃப் லாங்லிஸ்ட் வார்ட் ஆர்ட்ஸ் நான் நல்லபடியா யூஸ் பண்ணுவேன். இதோ இந்த பாடி ஓனரோட டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். லாரஸ்டோட ஸ்வாட் டெக்னிக் வந்து அந்த டீமன் யூஸ் பண்ணுது. இந்த பாடியோட ஓனர் ஸ்வாட கடுமையா ட்ரைனிங் பண்ணிருக்கான். இவன் கைய பாத்தீங்கல்ல, இவன் ட்ரைனிங் எந்த லெவலுக்கு இருக்குன்னு இதுலயே தெரியுது. அவனோட பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா அவன் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பத்துக்கிட்டான். அவனோட எல்லா மெமரிஸும் இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஸோ பீப்புள்ஸ்லாம் எங்களுக்கு துணி மாதிரி தான், நாங்க கலட்டி மாட்டிக்கிடுவோம். இது உன்னோட பாடியை நான் எடுத்துட்டா ஓ மெமரிஸும் டெக்னிக்கோ எனக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சில்பா வந்துட்டு அந்த டீமனோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. உனக்கு எப்படி டீமன் ஸ்வாட் ஸ்டைல் தெரியும்னு கேட்கவா? நீ ஃபைட் பண்ணும்போது அதை நான் பார்த்து கத்துக்கிட்டேன். உன்னால என் பாடியை பொசஸ் பண்ணி தான் என் ஸ்கில்ல கத்துக்கிட முடியுமா? இந்த மாதிரி பார்த்து கத்துக்கிட முடியாதா? அப்படி எல்லாம் வீக் தான். உன் தலையில இருக்கிற அசிங்க மாதிரி உன் மூளைக்குள்ளேயே எதுவும் இல்ல போலன்னு சில்பா சொல்றா. அந்த பேரல்ஸ் கூட சேர்ந்து நீ ஃபைட் பண்ணா ஜெயிச்சிடலாம் நினைச்சியா அப்படின்னு அந்த டீமன் கேக்குது. பார்த்தா ஹீரோ பாடிக்குள்ள நிறைய பொருட்கள் இருக்கு. இதை நான் யூஸ் பண்றதுக்கான நேரம் நினைக்கிறேன் அப்படின்னு சில்பா ஒரு ஸ்வாடை எடுக்கிறா. ஹியூமன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சில்பா சொல்றா. சில்பா உனக்காக நாங்க இந்த ஸ்வாடை செஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோ போய் கொடுக்குறோம். டியானோ நம்ம ஹீரோவை சேர்ந்து என்சான்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்வாடை செஞ்சிருக்காங்க. ஃபிளாஷியான எந்த ஸ்பெல்ஸும் இதுல கிடையாது. என்னால முடிஞ்ச அளவு இதை ஸ்ட்ராங்காவும் ஃபிளெக்சிபிளாவும் இருக்கிற மாதிரி ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீ உன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவும். டீமன்ஸ்க்குன்னு ஒரு பிசிக்கல் பாடி கிடையாது. பிசிக்கல் பாடி இல்லாம அதுங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் அதுங்க ஒரு பிசிக்கல் பாடியை தேடுது. அதுங்க ஒரு ஹோஸ்ட்டை பதிக்கும் போது அவங்களை கொண்டுட்டா அந்த டீமனும் இறந்து போயிருந்தான். டீமன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால ஹோஸ்ட் பாடியை ஈஸியா கொல்ல முடியாது. ஸோ அதுங்க ஈஸியாவும் ரீஜெனரேட் ஆயிரும். அதுங்களை தோக்கடிக்க ஒரே வழிதான் இருக்கு. கண்ணமிக்கிற செகண்ட்ல அதுங்களை நம்ம கொல்லணும். உனக்கு அதுக்கு இந்த ஸ்வாட் தேவைப்படும் நம்ம ஹீரோ சொல்லவும். நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சில்பா கேட்கறா. நீ ஃபைட் பண்றதை பார்க்கும்போது நீ பின்வாங்கன்னு எனக்கு தோணுச்சு நம்ம ஹீரோ சொல்லவும். சில்பா டியான் கிட்ட ஸ்வாட கொடுத்துட்டு ஹவுஸ் ஆஃப் லாங்லிஸ் ஹக் ஸ்லைட் என்ன நீங்க அந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த ஸ்வாட நான் பத்திரமா பார்த்து பண்ணவா சொல்லவும். இந்த ஸ்வாட்ல நம்ம 3 பேருக்குமே பங்கு இருக்கு. நம்ம 3 பேர் பேரையும் சேர்த்து டிலோஃபியா நம்ம ஸ்வாட கூப்பிடலாம் டியான் சொல்லவும். டைலோஃபியா இந்த பேரும் நல்லதா இருக்குன்னு சில்பா சொல்லவும். டியான்கிற பேரையாவா அதுல இருந்து தூக்கிட்டாலே டியான் யோசிக்கிறான். வெல் பவுண்ட் ஸ்வாட் டீமன் பையனை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சில்பா சொல்லவும். ஸ்வாடுக்கு ஃபேன்சியான நேம் வச்சா தோக்கடிக்க முடியுமா? இந்த கண்ட்ரியோட ஃபியூச்சரை யாராலையும் மாத்த முடியாது. கீசராமே தலைமையில இந்த மொத்த கண்ட்ரியும் நாங்க டெஸ்ட்ராய் பண்ணுவோம். ஜேடோட பாடி அதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு வார்னா பிடிக்காது. அதை யூஸ் பண்ணி தான் நாங்க அவனை ட்ராப் பண்ணோம் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும். உங்களை சும்மா விட மாட்டேன் ரன் போகவும். சில்பாவில அடிச்சு போட்டு என் வழியில குறுக்க வராத. அவன் சொல்ற மாதிரி எந்த வாரும் வரப்போறது இல்ல அப்படின்னு சில்பாவா ஸ்வாட் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறா. என் அல்டிமேட் சீக்ரெட் ஸ்வாடை யூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு இந்த டீமனை அட்டாக் பண்ணுது. கண்ணமிக்கிற செகண்ட்ல சில்பா அந்த டீமனை 3 துண்டா வெட்டியிருந்தா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சில்பாவையும் நம்ம குறைச்சி அட போட முடியாது. அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கா. பட் நம்ம ஹீரோ எப்படி அந்த டீமனை தோக்கடிக்க போறான், என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.